நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு நிறைவு விழா வெள்ளி விழாவும் சமூக சமத்துவ மக்கள் மாநாடும் பட்டியல் வெளியிட்ட தேவேந்திர வேளாளருடைய பட்டியல் வெளியிட்ட மாநாடும் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் எளிதாக நடைபெற்றது. முதல்ல உங்கள் பத்திரிகை துறைக்கு நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் அனைவருமாக கவர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அடுத்து காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு நல்லபடியாக கொடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றேன். மேடையில் வீட்டிருந்த பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூலவரமாக வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்டி அலைன்ஸ் தலைவராக இருக்கிறார்கள். அவர் சார்பாக 2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மந்திரியும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரையும் அனுப்பி தெரிவித்திருந்தார்கள். நண்பர் சீனிவாசன் அவர்கள், ரத்தன் விஸ்வநாத் அவர்கள், அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை உறுத்தாக்குகிறேன். மாநாடு அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகின்ற மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்டத்திலிருந்து மக்களை அழைத்து தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானவர்களை கூட்டி அழைத்து வந்து மாநாட்டில் கடலிலே அமைந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை உறுத்தாக்குகிறேன். மற்றபடி கேள்வி கேட்கலாம். திருமாரன்ஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய சகோதரர் திருமாரன்ஜி அவரும் சிறப்பாக விழாவிலே கலந்து கொண்டார்கள். பெரியவர் GK மூப்பனார் அவருடைய தவப்புதலும் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் GK வாசன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக முதன்மை செயலாளர் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள், அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லுகின்றேன். மற்றபடி விழா சிறப்பாக இனிதாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நடைபெற்றது. வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தோழமை கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தலில் நல்ல மாநாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு எழுச்சியை கொடுக்கணும்? நான் என்டி அலைன்ஸ்ல இருக்கேன். நான் பல குறிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் பதிவு பண்ணியிருக்கேன். நான் இந்திய அலைன்ஸ் தான் இருக்கிறேன், இப்பவும் இந்திய அலைன்ஸ் தான் இருக்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற வகையில் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். அதன் அடிப்படையிலே கூட்டணி அமையும். 2026 தேர்தல் வெற்றி எப்படி சார் இருக்கும் உங்க கூட்டணி? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோடு பயணிக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றம். நான் பல முறை உங்கள்கிட்ட பத்திரிக்கை சொல்றேன், நாங்கள் எந்த அணியோடு இருக்கிறோம் அந்த அணி வெற்றி பெறும். நாங்கள் இப்பொழுது இருக்கிறது இந்திய அலைன்ஸ் தான். இந்திய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள். இந்த முறை கூட்டணியில் அதிக சீட்டுகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு உரிய பிரியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே சீட்டுகள் கேட்கப்படும். அதில் எந்த மாற்றம். தொடர்ந்து 6 ஆண்டுகள் அது ஒன்றும் இல்லை. நாங்கள் எலெக்ஷன் நின்றதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கோம். இன்னைக்கு சப்மிட் பண்றாங்க. பொதுச்செயலாளர் இன்னைக்கு சுஷ்மா பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் கமிஷன்ல சப்மிட் பண்றாங்க. அது நின்று இருக்கக்கூடிய ஆதாரங்களாக வச்சிருக்கோம். 2011 தனிச்சு இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு சப்மிட் பண்றாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம். சார், நடிகர் விஜய் கட்சியினால உங்களோட தாக்கம் எப்படி இருக்கு? உங்க கட்சியோட தாக்கம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, அவர் அம்பேத்கர் போடுறாரு, அண்ணாவை போடுறாரு, எம்ஜிஆரை போடுறாரு, இது மாதிரி எல்லாம் எல்லா தலைவர்களையும் போட்டுக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்றேன், அம்பேத்கர் போடுறது மற்றவர்கள்லாம் போடுறது பொது தலைவர்கள். தலைவர்களை அரசியல்வாதிகள் போடுவது நியாயம் தான், அது எந்த மாற்றுக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போதான் 2வது மாநாடு போட்டிருக்காரு. இன்னும் மக்களை இன்னும் ஒரு முறையும் சந்திக்கல. ஒரு சந்திச்ச பிறகு அதுக்கு முடிவு சொல்ல முடியும். அந்த கூட்டத்தை வச்சு ஒரு இடத்துல மாநாடு வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியும். அதுல பாரத பிரதமரையும் ரொம்ப அரசியல் அநாகரிகம் இல்லை என்பதை காட்டுகிறேன். விமர்சனம் செய்தால் வளருவோம் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுவதாக நான் கருதுகிறேன்.
தமிழகத்தில் சட்ட ஆமாங்க. பார்த்தீங்கன்னா அவர் தனியாக எனக்காக தான் சொல்லுங்கள், இதெல்லாம் கோட்பாட்டுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணா அவர் பெரிய ஆளா எல்லாமே நாட்டில் பண்றாரு. இல்ல அது அவருக்கு தான் நீங்க கேட்கணும். இதனால அப்படி பண்ணான்னு தெரியல. ஆமா, யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்களோ அதை படிச்சுட்டு போயிட்டாரு. அதான் உண்மை. அவரா ஓனா பேசலாம். யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை பேசிட்டு போயிட்டாரு. அதனால தமிழ்நாட்டில் தனித்து நின்று சக்சஸ் ஆகும் நான் முதலமைச்சர் ஆகினாங்கிறதெல்லாம் நடக்காது. அது கடவு தான், அது நடக்காது. பார்ப்போம். இப்பதான் வந்திருக்கிறாரு, நம்ம வாழ்த்துவோம். அவ்வளவுதான். புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கே வாழ்த்துவோம். மக்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை நாங்களும் சேர்ந்து வாழ்த்துவோம். நிறைய பேரோட கூட்டம் இது அரசியல் கூட்டம் இல்லை, ரசிகர்கள் கூட்டம்ங்கிற மாதிரி அது அதிகமா இருந்தது. நீங்க பாத்தீங்க தானே, நம்ம எல்லாருமே நீங்க மீடியா பாத்தீங்க. ரசிகர்கள் கூட்டம் ஒரு சினிமா நடிகையில இருந்து அந்த காலத்துல ரசிகர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இன்னைக்கு கூட்டத்தை காட்டினாரு. ரசிகர்கள் கூட்டம் தான் அதிகம். அதுதான் உண்மை. அரசியலா வருமா என்பது கேள்விக்குறி. பார்க்கலாம். தேர்தல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நான் பல முறை சொல்லிருக்கேன். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது நான் தெளிவாக பேசியிருக்கேன். ஏன்னா நிறைய பாலியல் தொல்லைகள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஆணவ படுகொலையில் 24, 25 மேல நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுடைய இது நடந்திருக்கு. மது அதிகமா புழக்கங்கள் மாணவர்களிடத்துல அதிகமா இருக்குது. கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு ஒரு காரணம் தானே. அது மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் தன்னிச்சையா செயல்படுவதன் நோக்கமும் ஜாதி வெறியோடு செயல்படுவதன் நோக்கமும் அது பொய்த்து போயிருக்குதுதான் நான் சொல்றேன். துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து தமிழக முன்னிறுத்துவதில் வந்து எந்த ஒரு பயனும் இல்லை. திருமாவளவன் தம்பி திருமாவளவனுக்கு தெரிவித்து அவர் தமிழை பத்தி பேசுறாரு. ஒரு தமிழரா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு துணை பிரதமர் துணை ஜனாதிபதி கொடுக்கலான்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துமே தவிர அரசியலுக்காக வேஷம் போடக்கூடாது. அவர் தமிழனா பாருங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல நண்பர், எனக்கு நல்ல நண்பர். அது ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் நல்ல மனிதர். அவரை பத்தி யாராவது எந்த அரசியல், அவர் பிஜேபியில் இருக்கும் பொழுது, மந்திரியா இருக்கும் பொழுதோ, அவர் தலைவராக இருக்கும் பொழுது யாரும் அவரை பத்தி விமர்சனம் பண்ண எந்த கட்சியுமே கிடையாது. அப்பேற்பட்ட பொதுவா நல்லவாதியா இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் சகோதரனுக்கு நிச்சயமா எல்லாரும் வாக்களிக்க தவிர இதை விமர்சனம் செய்வதை நான் கண்டிக்கிறேன். சார், அதிமுக திருச்சியில் வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து 108 ஆம்புலன்ஸ் தேவை வந்து அவசர தேவைக்காக உள்ளுக்கு வந்தது. அந்த டிரைவரையும் அந்த சிவிலியரையும் தாக்கியிருக்காங்க. அதை பற்றி அவங்க தான் சொல்லிக்க தொடர்ந்து இடையூறு பண்ணாங்க, வேணுக்குன்னே பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்லாம வேணுக்குனே சைரனை போட்டு பண்ணாங்கன்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லிக்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? இடையூறு பண்ணா அப்புறம் கோவம் வரத்தான சொல்லுவோம். உங்களுக்கு நீங்க இருக்க மீடியா, உங்களுக்கு நான் இடையூறு பண்ணா மனிதனே ஹியூமன் தானே, கோவம் வர்றது நியாயமானது தானே. ஆம்புலன்ஸ் ஒரு பேஷண்ட கூட்ட போறாங்க, அப்பவே சைரன் போட்டு தான் போவாங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு சைரன் ஒரு இடத்துல இருந்து பல முறை போயிட்டு வந்தாங்க. யாருமே கிடையாது, போட்டு வந்து கூட்டத்துல கலாட்டா பண்றாங்க. அது நான் மீடியால தான் பார்த்தேன். நான் தான் நேற்று இங்க மீட்டிங்ல இருந்தனால எனக்கு எனக்கு தெரியல. சொல்லுங்க. ஒரு பேஷண்ட கூப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எமர்ஜென்சினாலுமே சைரன் போட்டு தான் அவங்க போறது ரூல். கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்படி நான் சொல்றேன் நீங்க சொல்றது நான் கேட்கிறேன், ஒத்துக்கிறேன். அவரு போற இடத்துலாம் ரெகுலராவே ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். 30 பேர் போயிருக்காங்க. அவருக்கு கணக்கு சொல்றாரு. 30 முறை இடையூறு செய்து ஆம்புலன்ஸ் போகப்பட்டதுன்னு சொன்னா, அப்ப எடப்பாடி வரும்போது மட்டும்தான் வருவோம். நாங்கெல்லாம் போகும்போது இப்ப நேரத்தில் வச்சு ஆம்புலன்ஸ் காணும். நீங்க எந்த வகையில பண்ணாலும் அப்போ பர்பஸா ஒருத்தரை டேமேஜ் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த ஓட்டுநர் சொல்லும் போது இந்த இடத்துல விபத்து வாங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அழைப்பு வந்ததான் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். நாங்க 30 கூட்டம் போட்டிருக்காங்க. 30 கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் இடையூறு பண்ணிச்சா இல்லையா? நீங்க பத்திரிகை செய்தியை பாருங்க, நீங்க உங்க மீடியா எடுத்துருப்பீங்க பாருங்க. அப்போ அவர் பேசுற இடத்துல மட்டும்தான் ஆம்புலன்ஸ் போயிட்டு வருமா? ஒரு குற்றம் சாட்டுறதுக்காக அவங்களே இதை வேடிக்கிறாங்க. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் சொல்ல முடியாது. அது பத்திரிகை செய்தி தான் கண்டுபிடிக்க, நான் சொல்ல முடியாது. அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அதே சமயம் அதுல வரைமுறைப்படுத்த வேண்டும். என்ன எதுக்காக என்ன சூழ்நிலையில 30 நாள் தண்டனை கொடுத்தால் 30 நாள் சிறையில் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்பதை வரையறுத்து அந்த சட்டத்திட்டத்தை ஏற்ற வேண்டும். அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறேன்.
வரவேற்கிறோம். அதே சமயம் நான் சொல்லுவேன், வரவேற்கப்பட்டு அதை மாநாடு தீர்மானம் பட்டியல் வெளியேற்றம் மெயினா கொடுத்துருக்கோம். எல்லாம் பேசுறாங்க. நேரில் சொல்லும்போது என்னோட சமுதாய மக்களை பார்க்கும்போது தடையாட்டு அதனாலதான் தேர்தலில் வெற்றி பெற அப்போ ஆரம்ப காலத்துல எப்படி சமுதாய மக்கள் தடையெல்லாம் இப்ப எல்லாருமே அரவணைச்சு சொல்லுவாங்க. எல்லா ஜாதி சமுதாயம் என்ன அரவணைக்கிறாங்க, சமத்துவமா பார்க்க. அதான் சமத்துவமானது. இப்ப எல்லா ஜாதி சமுதாய மக்களும் என்னை அரவணைத்து அழைத்து செல்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். அதுல ஜாதி இல்ல. பட்டியல் வெளியேற்றம் என்பது நாங்க கிட்டத்தட்ட 45 வருஷமா கேட்டுட்டு இருக்காது. அதெல்லாம் கேட்டு உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவேந்திர குல மக்களுக்காக நான் பாதுகாத்ததுனால அப்போ அது பட்டியல் வெளியேற்றம் வந்துச்சுன்னா சமத்துவம் எல்லாம் வந்துருமில்ல. அப்ப ஜாதி அங்க வராதுங்க. இப்பவும் இல்ல. இப்ப எல்லா மாவட்டங்கள்லயும் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல எல்லாருமே அரவணைச்சி அண்ணன் தம்பியா தான் இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சி இப்பவும் திமுக ஆட்சி தான் தடை இல்லை. இப்ப தடை இல்லை. அது போல கேளுங்க, ஏன் தடை கொடுக்க மாட்டேங்குது? அமைப்பு வலுப்படுத்தும் போது அரசியல் ஆகுதுல்ல. நீங்க அதை பாருங்க. இல்ல சார், தலைவர்களுக்கு தடை இல்லை. ஆனா உள்ளுக்க இருக்கவங்க உங்க ஜாதியினருக்கு தடையா? அப்ப அதுலதான் நான் உங்களுக்கு கொலை வழக்கு இப்பவும் கவின் கொலை வழக்கு ஜாதிய கொலை வழக்கு, ஆணவ கொலை. நான் தெளிவா பல திருப்பு சொல்றேன். அது ஜாதிய கொலை அல்ல, ஆணவ கொலை. நான் ஆணவ கொலையை ஜாதியா முடிச்சு போடக்கூடாது. தேவருக்கும் தேவேந்திரனுக்கும் சண்டை, அதனாலதான் சொன்னாச்சு. ஒரு சில மீடியாக்கள் பிரிச்சு போட தவறு. ஆணவ கொலை, கவினுடைய கொலை கொடுமையான கொலை, நடக்கக்கூடாத கொலை, ஆணவ கொலை. அவர் தந்தையாருடைய சேர்க்கையுடைய நோக்கம் தந்தைக்கு தெரியாமல் மகன் கொலை செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால அவரை சேர்க்கணும்னு சொல்லி நாங்கெல்லாம் சேர்ந்து பேசுறது உண்மைதான். சேர்த்தார்கள். வழக்காடு மன்றத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சிபிஐ வேற கொடுத்துருக்காங்க. சாதிய ஆணவ கொலை. ஆகலாம் உடம்பு ஆரம்பத்தில் ஆய்வுக்கு அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் முதலமைச்சர் தான் போய் சொல்லுங்க. அவர் தான் சரியா கொடுத்தாரு. தெரியல. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க போட்டுனே பிரஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சு. நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. உலக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு நிறைவு விழா, வெள்ளி விழாவும் சமூக சமத்துவ மக்கள் மாநாடும் பட்டியல் வெளியேற்ற தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற மாநாடும் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் எளிதாக நடைபெற்றது. முதல்ல உங்கள் பத்திரிகை துறைக்கு நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் அனைவருமாக கவர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அடுத்து காவல்துறை எங்களுக்கு பாதுகாவல் நல்லபடியாக கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். மேடையில் வீட்டிருந்த பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூலவரமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்டி அலையன்ஸ் தலைவராக இருக்கிறார்கள். அவர் சார்பாக 2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மந்திரியும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரையும் அனுப்பி தெரிவித்திருந்தார்கள். நண்பர் சீனிவாசன் அவர்கள், ரத்த விஸ்வநாத் அவர்கள். அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை உறுத்தாக்குகிறேன். மாநாடு அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்டத்திலிருந்து மக்களை அழைத்து தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானவர்களை கூட்டி அழைத்து மாநாட்டு கடலிலே அமர்ந்திருந்தார்கள்.